ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாட்டில் துண்டி இப்போ நம்ம தயார் பண்ணியாச்சு. அதோடைய செய்முறை சொல்லியிருந்தேன் இல்லையா? அது எப்படி கேட்டாக்கா, இந்த பாட்டிலோட நுனியில் இதை மூடி வச்சுருக்கோம் பாருங்கள். இதுமாரி வச்சு ஒரு சைடு இந்தமாரி ஈயத்தை நல்லா கட்டணும். டைட்டாக இருக்கணும் ஈயம். என்கிட்ட பெரிய ஈயம் இல்லைனா ரெண்டு கட்டிக்கிறேன் பாருங்கள். ரெண்டு கட்டிட்டுருக்குன்னா இங்கே ஒரு போல்டு ஈயம் இல்லாதனால போல்டு, ஏன்னா வெயிட் இருந்தால் தான் உள்ளே போய் இப்படி உட்காரோம். நம்ம போட்டோன்னே இங்கேருந்து இதுமாதிரி டைட்டாக கட்டி இப்படி வரணும். நரம்பு வந்தாக்கா இது அறாத அளவுக்கு இருந்தால் தான் பெரிய மீன் உள்ள ஒரு கிலோ உள்ளே போச்சுன்னா ஃபோர்ஸில் அறுத்துடும். அதனால் டபுள் நரம்பு இருக்கணும், டபுள் நரம்பு. இந்த பக்கம் இது முடிச்சிட்டிங்களா, அப்படியே சேம் அதுக்கு நேராகவே இப்படி கட்டணும். அது லைட்டாக லூஸ் கூட விடக்கூடாது. இந்த மாதிரி டைட்டாக கட்டிட்டிங்கன்னா நம்ம இது இப்படி வச்சு இதுக்குள்ளே இங்கே பாருங்கள், இது வேற இல்லை, மைதா மாவு பாக்கெட்டு. இந்த பாக்கெட்டை நம்ம மிக்ஸ் பண்ணி இதில் கொட்டி இந்த லெவலில் தண்ணி வச்சு இப்படி நல்லா ஆட்டி நல்லா லாங்காக தூக்கி போட்டிங்கன்னா பொடிக்கு தண்ணியில் ஊந்துடும். ஊந்தோடனே அந்த மைதா மாவு பாக்கெட் தின்றதுக்காக மீன் இப்படி உள்ளே போகும். பெரிய மீன் உள்ளே போனால் ரிட்டன் வர முடியாது. ரிட்டன் இப்படி திருப்பி வராது மீன். எப்பவுமே அது முன்னோக்கி தான் அது போகும் மீன் தண்ணியில். ரிட்டன் வராது. அப்போ நம்ம இது பதமாக இப்படி ஈத்துனே வந்தோம்னா உள்ளே லாக் ஆகிடுவார். இப்போ நான் பிடிக்கிறப்ப உங்களுக்கு மீதியை காட்டுறேன் பாருங்களா, எப்படி ஈஸியாக பிடிக்கலன்னு. இந்த மாதிரி தான் இதனுடைய தூண்டில் கட்டும் முறை. இது யாரும் பண்ணுறது இல்லை. இது நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு இந்த சேனலுக்கு தேவை. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.